ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நல்ல ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டின்னருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம். இது வந்து அடிக்கடி என் சன்னுக்கு நான் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புகிற ஐட்டம். அவருக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்கிற ஐட்டம். இன்றைக்கி அந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டாக வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, சப்பாத்தி மாவு. இது வந்து என்னென்னா, 2 கப்பு கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்தி தண்ணி அளவளவாக தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த மாவு பதம் எப்படின்னா, இப்படி விரல் வச்சு அழுத்துனா உள்ளே போகிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. இதை வந்து எப்பயுமே சப்பாத்தி செய்யறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் மற்ற ஐட்டம் ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு மற்ற ஐட்டம்ஸ் ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா வெளியே வராமல் நல்லாயிருக்கும். அப்புறம் கேரட் வந்து ஒன்று நல்லா பொடியாக துருவி வச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃபுல் கையளவுக்கு கொத்தமல்லி எடுத்தாச்சு. இது வந்து 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது நல்லாயிருக்கும் அந்த மசாலா ஃப்ளேவரோட. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, எண்ணெய், அவ்வளோதான். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம் கொஞ்சமாக. இப்போ நல்லா ஒரு சூடான பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் இந்த கொரகொரப்பாக நம்ம நசுக்கி வச்ச இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போயே நல்லா அந்த கமகமன்னு அந்த இஞ்சி பச்சை மிளகாய் ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயம் அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. இப்போ கீரை மாதிரி கொத்தமல்லி இலையை நம்ம எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நம்ம குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸஸ்க்கு லஞ்ச் எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா நிறையா வெஜிடபிள்ஸ், இப்போ பார்த்தா உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி இலை, கேரட், இப்போ எல்லாம் சேர்த்து ஸ்டஃப் பண்ணி தரோம். ஸோ அவங்க வெஜிடபிள்ஸும் நல்லா சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இப்போ வந்து அதில் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து வதக்கியாச்சு. இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்குவாங்க. அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்தியாச்சு, அளவான உப்பு தேவையான அளவு சேர்த்தியாச்சு. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்தி நல்லா கிளறி விட்டுறலாம். இது நல்லா கிளறி விட்டு ஆறுறக்கு விட்டுட்டோம்னா நம்ம ஸ்டஃப் பண்ணுறக்கு இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தி உருளைக்கிழங்கு, கேரட், நல்ல ஒரு கொத்தமல்லி இலை நிறையா இதெல்லாம் சேர்த்தி நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இதுலேயே நம்ம நல்லா வேக வச்சு மசிச்ச பட்டாணி, துருவின பீட்ரூட், இந்த மாதிரி இன்னும் கூட நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு பெரிய உருண்டை ஒரு சப்பாத்தி மாவு வந்து எடுத்து அது நல்லா அந்த ட்ரை வர மாவில் நல்லா புரட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் திக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் செஞ்சோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் சேர்த்தி வெங்காயம்லாம் சேர்த்தி அதை வந்து உள்ள ஒரு பால் சைஸ்க்கு வச்சுட்டு நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி எல்லா சைடும் இருந்து க்ளோஸ் பண்ணி திருகி விட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக வர மாவை கிள்ளி எடுத்து சீல் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதாங்க. அதை அழுத்தி விட்டுட்டா நல்லா அந்த உள்ள ஸ்டஃபிங் வந்து சீல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நல்லா வர மாவில் தொட்டு நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு அதை லைட்டாக அழுத்தம் கொடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா சூப்பராக அந்த ஸ்டஃபிங் உள்ள சீல் ஆகி சப்பாத்தி நல்லா தின்னாவும் வந்துடும். ரொம்ப தின்னா செய்ய முடியாது, உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் தின்னா வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா சூடான தவாலை போட்டு நம்ம 2 பக்கம் எண்ணெய் தடவி திருப்பி போட்டு சுட்டெடுத்தோம்னா சூப்பரான சப்பாத்தி ரெடி. இப்போ அடுத்த ஒரு சப்பாத்தி எப்படி வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணலான்னு பார்த்துடலாம்.
அதாவது ஒரு பெரிய சைஸுக்கு பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வர கோதுமை மாவில் தொட்டு நல்லா திக்காக கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு கையகலத்துக்கு அதில் செஞ்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சு இப்படி சுற்றிலும் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணி இப்படி ஒரு திருகிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவு எடுத்துகிட்டு அழுத்தம் கொடுத்துட்டா நல்லா உள்ள சீல் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல கோதுமை மாவில் தொட்டு நம்ம லைட்டாக அழுத்தம் கொடுத்து திருப்பி போட்டு சுற்றி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்லா கொஞ்சம் தின்னாக. அதுக்கப்புறம் நம்ம சூடான தோசைக்கல்லில் போட்டு நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம். நல்லா உள்ள ஸ்டஃப் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இனி வந்து நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நம்ம அந்த டவாவில் போட்டு திருப்பி போட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருந்தோம்னா அந்த உள்ள ஸ்டஃபிங்கோடு சேர்த்து மத்தியானம் லன்ச் வரைக்குமே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போல்லாம் ஒரு சில ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் லன்ச் பிரேக்கே தராங்க. பாவம் குழந்தைங்களுக்கு அது சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே டைம் பத்துறதில்லை. இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி ரெசிபியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா, ஸ்டஃப்டு சப்பாத்தியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா ஒரு தயிரும் ஊறுகாவும் வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு நல்லா வெண்ணெயோ நெய்யோ மேலே வச்சு நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ள ஸ்டஃபிங்கும் நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.